இங்க காவேரியுமே விஜய் கொண்டு வந்த அந்த செயினை இன்னொரு பக்கம் நர்மதாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நர்மதாவுமே, அக்கா இந்த செயின் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, இது யாருக்கா வாங்கிட்டு வந்தது, நீ வாங்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப காவேரியுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் நர்மதாவோட காதுல போயிட்டு, இங்க பாரு நர்மதா, இந்த செயினை விஜய் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தாரு. ஆனா என்ன, உனக்காக அந்த சீரை அங்க சிறப்பா செய்ய முடியல. அதை கடைசி நிமிஷத்துல அம்மா வந்து சத்தம் போட்டதுனால அவர் வேற வழி இல்லாம போயிட்டாரு. சரி, உனக்காக வாங்கிட்டு வந்த செயினை நான் எப்படியாவது உன்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சீர்ல இருந்து அந்த செயினை நான் தனியா எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி சொல்றாங்க. அப்ப நர்மதாவுமே, சரிக்கா எனக்கு இந்த செயினை போட்டு விடு, சொல்ல போனா விஜய் மாமா ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பார்லக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியுமே அந்த செயினை நர்மதாக்கு போட்டு விட்டுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியோட கண்ணும் கலங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருக்க நர்மதாவுமே, இங்க பாருக்கா, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும், கண்டிப்பா விஜய் மாமா நம்ம வீட்டுல எல்லாருமே ஏத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இங்க நர்மதா காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு இன்னுமே நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுல ஒருத்தராவது பாசிட்டிவா என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி எங்க காவேரியோட மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி சாரதா கூப்பிடுறாங்க. உடனே சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாருமே போய் சாப்பிட்றதுக்காக ஒண்ணா உட்காடுறாங்க. அப்ப கரெக்டா நர்மதா காலத்துல இருக்க அந்த செயினை இந்த பக்கம் கங்காவுமே நோட் பண்ணிடுறாங்க. இந்த செயின் புதுசா இருக்கே, இந்த செயினை நான் காலையில பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆயிட்டு, என்ன நர்மதா இது, செயின் சூப்பரா இருக்கு, இந்த செயின் யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா காவேரி பக்கத்துல இருந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நர்மதாவுமே, இந்த செயின் வந்து காவேரி அக்கா தான் எனக்கு போட்டு விட்டாங்க, இப்படி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் நர்மதா காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க குமரனும் கங்காவும், பரவாயில்ல காவேரி, நீ போட்டிருக்க செயின் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த செயினை நீ அழகா செலக்ட் பண்ணி எடுத்திருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாரும் காவேரியை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாரதாவுமே அந்த செயினை கொஞ்சம் உத்து பார்த்துட்டு அதை பக்கத்துல வந்து டச் பண்ணி பாக்குறாங்க. அது கோல்டுன்னு தெரியுது, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பவுனுக்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு, என்ன இது கோல்டு மாதிரி தெரியுது, 2 பவுனுக்கு மேல இருக்குமே, இந்த செயின் வாங்குறதுக்கு உங்ககிட்ட இது பணம் அப்படின்ற மாதிரி கரெக்டா இந்த பக்கம் காவேரியோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இங்க காவேரியுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க முடிக்கிறத வச்சு இந்த பக்கம் சாரதாவோட மனசுக்கு தெரிஞ்சிருது, இது எல்லாமே கண்டிப்பா விஜயோட வேலை தான், இந்த செயின் விஜய் வாங்கிட்டு வந்ததான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க நர்மதாவுமே, அம்மா இது அக்கா வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கா, எனக்கு அந்த செயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசி நீ அக்காவை டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, அவ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி இங்க நர்மதா அந்த செயினை ரொம்பவே ஆசையா போட்டுட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் இப்படி எல்லாம் பேசினாதான் இங்க காவேரி மேல யாருமே வந்து திரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்பவே சாதகமா பேசி இந்த பக்கம் அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் ஆக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியோட மனசுல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சாரதாவும் அது தெரிஞ்சிருந்தாலும் சரி விடு அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த செயின் நர்மதாக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நர்மதாவை இப்ப நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க காவேரியுமே அந்த விஷயத்த ரொம்பவே கேஷுவலா விட்டுருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் காவேரியோட மனசுக்குள்ள இன்னுமே வந்து ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. எனக்கு யாருமே இன்னும் விஜயை முழுசா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, தப்பு பண்ணது 2 பேரும் தான், ஆனா விஜயை மட்டும் குற்றவாளின்னு சொல்றாங்க, என்ன ஏன் யாரும் குற்றவாளின்னு சொல்றது இல்ல, நான் பண்ண தப்புக்கு எல்லாருமே ஈஸியா என்ன மன்னிச்சுட்டாங்க, ஆனா விஜய் பண்ண தப்பை யாருமே மன்னிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உமட்டிக்கிட்டு வருது, மறுபடியும் போய் வாமிட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 டைம் வாமிட் எடுத்திருப்பாங்க, இது 3வது டைம் அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, என்னாச்சு காவேரி, அடிக்கடி வாமிட் எடுத்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு, அது என்னன்னு தெரியலக்கா, எனக்கு என்னமோ காலையில ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டது செட் ஆகலன்னு நினைக்கிறேன், அதான் வாமிட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரனோட அம்மாவுமே, என்னடி இது, இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா, என்ன வாந்தின்னு தெரியல, சரி பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ரொம்பவே கேஷுவலா நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ரொம்பவே மனசுக்குள்ள இன்னொரு நெருடலா இருக்கு. அது என்ன நெருடல் அப்படிங்கறத அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மொபைல் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னடி எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நல்லா கேஷுவலா விசாரிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இவங்க மனசுல இருக்கிற டவுட்டை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறதுக்கு லைட்டா தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுமே அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, காவேரி என்னாச்சு, நீ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம் அப்படிங்கறத முதல்ல தெளிவா சொல்லு, இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ரொம்ப கட்டன் ரேட்டா இந்த பக்கம் காவேரியிட்ட கேட்கறாங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு, அது ஒண்ணு இல்லடி, இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் ஒரே வாமிட்டா வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்து பீரியட் மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டுமே,
டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா காவேரி என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல காவேரியுமே வாய் விட்டு எனக்கு என்னமோ நான் வந்து கர்ப்பமா இருப்பேன்னு நினைக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓப்பனாவே கேட்டுறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்க அவங்க ஃப்ரெண்டுமே எங்க பாரு காவேரி, எந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் கிட் வேணும். நீ முதல்ல நாளைக்கு நான் சொல்றதை கேளு. ஏன்னா உன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு அது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மெடிக்கல் போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து நீ செக் பண்ணிரு. அதை செக் பண்ணா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே தெளிவா இன்னொரு பக்கம் காவேரிக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இப்ப நம்ம கர்ப்பமா இருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம அம்மாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியுமா? இன்னொரு பக்கம் இதை பத்தி வெளியில தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுமே எங்க பாரு காவேரி, இந்த விஷயத்துல நீ பயப்படக்கூடாது. ரொம்பவே தைரியமா நீ முடிவெடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ முதல்ல பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணு. அதுல பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே தைரியமா நீ உன் ஹஸ்பண்டோட போய் சேர்றதை பத்தி உங்க அம்மா கிட்ட நீ பேச வேண்டிய நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே இங்க காவேரிக்கு சரியான விதத்துல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே காவேரியுமே சரிடி நாளைக்கு செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு எப்பவும் போல மார்க்கெட்டை போகிறப்போ அப்போ கரெக்டாக மெடிக்கலும் போயிட்டு ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட ஒன்று வாங்குறாங்க. அந்த கிட்டையுமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக மார்க்கெட் போயிட்டு வந்து காய்கறி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் அந்த கிட்ட எடுத்துட்டு செக் பண்ணலான்னு சொல்லி போகிறாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தவொன்னு தான் தெரியுது இங்கே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரொம்ப சோகமாகவும் இருக்குது. இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்க சந்தோஷத்தோட அதை பற்றி விஜய் கிட்ட பேசுறதுக்காக விஜயோட ரூம்குள்ளே போகிறாங்க. அப்ப விஜயுமே எப்பவும் போல கேஷுவலா சமைக்க தெரியாம சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க போனோம்னா இந்த பக்கம் விஜய் கிட்ட விஜய் உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் கிட்ட இந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு சும்மா சந்தோஷம் தாங்க முடியல. அவருமே துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ற காவேரி, உண்மையாலுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே ஆமா விஜய், கண்டிப்பா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. காவேரியும் கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சரியா போயிடும் காவேரி அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ஆறுதல் சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி முதல்ல நான் தாத்தா பாட்டி கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு போய் சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி விஜய் வேக வேகமா ஸ்வீட் வாங்கிட்டு அந்த பக்கம் தாத்தா பாட்டியை பார்க்கறது கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இங்க காவேரிக்கு ரொம்பவே நெருடலா இருக்கு. இதை பத்தி எப்படி நம்ம வீட்டுல பேசுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கும் கங்கா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கங்கா கிட்ட போயிட்டு அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுக்கா அப்படின்ற மாதிரி கங்காவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இதை பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கங்கா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னடி சொல்ற, அப்போ உண்மையுமே நீ பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாம எல்லாருமே விழிப்பிதிங்க போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க விஜயமே ஸ்வீட் வாங்கிட்டு போய் தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு இந்த பக்கம் நடந்த ஹாப்பியான விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷத்தோட பரவாயில்ல விஜய், நீ நல்ல இடத்துக்கு தான் போயிருக்க. சொல்ல போனா காவேரி கூட இருந்து காவேரி நீ பாத்துக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. இதுக்கு மேல யார் ஒன்ன தடுத்தாலும் சரி நீ காவேரி கூட இருந்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரது உன்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்க தாத்தாவுமே விஜய் கிட்ட ஒரு மிஷினாவே கொடுக்குறாரு. ஆனா இந்த பக்கம் விஜயும் தாத்தாவும் பேசிட்டு இருக்க விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே இங்க ராகினியும் கேட்டுறாங்க. ஆனா கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கோபத்தோட இவளை இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இப்ப மறுபடியும் ஒரு குழந்தையோட வரப்போறாளா? சோ அப்பா என்னதான் பண்றதோ தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலாவை வச்சுதான் இந்த ஆட்டத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க டேரக்டா விஜய்ங்கிறத கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க ராகினியுமே விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜய் எங்க போறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு அவங்க போற இடத்தையும் கவனிச்சுட்டு டேரக்டா இவங்களுமே இதுதான் வீடா, ஓகே ஓகே இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல, வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல விட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இன்னுமே ராகினி ஒரு மோசமான பிளான் ஒன்று பண்றாங்க. அதாவது டைரக்டா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விஜயோட வீட்டிலே விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பிளானை போட்டு டைரக்டா இங்க வெண்ணிலாவை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க கங்காவுமே இந்த விஷயத்தை பத்தி எப்படி அம்மா கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவுமே கவலையோட சரி வேற வழி இல்ல இது நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட அவங்களுமே டைரக்டா சாரதா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே தெளிவா ஓபன் பண்றாங்க. அப்போ இதை கேட்ட சாரதாவுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கா. ஏற்கனவே காவேரியோட ஹஸ்பண்ட் ரொம்பவே தப்பானவனாக இருக்கான். அவனுக்கு போயிட்டு எப்படி இவளை மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கிறது, இது சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களையும் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே ராகினியுமே வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா விஜய் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் உன்னை விஜய் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸையும் ஏமாத்திட்டு இங்கே வெண்ணிலாவை கூட்டிட்டு டேரக்டா விஜயோட வீட்டுக்கு வராங்க. அங்கே கரெக்டாக விஜயோட அந்த வீட்டு கேட்டு முன்னாடி நின்றுட்டு இந்த பக்கம் டோர் ஓபன் பண்ணி வெண்ணிலாவை இறக்கி விட்டு அங்க பாரு மேலதான் விஜய் இருக்காரு, நீ மேல போய் விஜய் கேளு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை அங்க இருந்து டைரக்டா விஜயோட வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இங்க வெண்ணிலா மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல விஜய் கிட்ட வந்தாங்க அப்படின்னா இங்க சாரதாவோட எண்ணம் என்னவா இருக்கும், அதே நேரம் இங்க காவேரியோட எண்ணமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.